तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा तुकाराम तुकारामा तुकाराम नाम घेता कापे यमा नाम घेता कापे यमा धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ तेने केला हा पुरुषार्थ तेने केला हा पुरुषार्थ धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ जली दगडा सहित वाया जली दगडा सहित वाया तारी येला जैसा लाया तारी येला जैसा लाया धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ म्हणे रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर भट्ट द्विज म्हणे रामेश्वर तुका विष्णू नाही दूजा तुका विष्णू नाही दूजा धन्य तुको बा समर्थ धन्य तुको बा समर्थ धन्य तुको बा
समर्थ धन्य तुकोबा समर्थ. காதல வாங்கியும் உணர்வு இல்லை எது போலங்கிறதுக்கு மகிபதி ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சஞ்சயன் கீத சொல்லியும் திருதராஷனுக்கு புரியாத மாதிரிங்கிறார். சஞ்சயன் கீத சொல்லியும் திருதராஷனுக்கு புரியாத மாதிரி, இல்லாட்ட மந்தோதரி உபதேசம் ராவணன் காதல ஏறாத மாதிரி, இவர்களுக்கும் அழிவு காலம் வந்ததுனால இவர் சொல்ற விஷயங்கள்ல நம்பிக்கை ஏற்படலை. ஹரி முகுந்த உபயதா மனதி வார்த்தக்ய தசா ஆலியாத்தா மனுநிசா நாமாத்தா அசுபவார்த்தா வதசே. வயசான காலத்தினால வளர்றா புத்திரமணித்தி ஓ ஜனனி ஆம் ஹீ தரி மரத்தோ ஆஜி சேதினி, இன்னைக்கே செத்து போடுவோம் இல்லையா. ஆத்தா ஆப்புலியா ஹாத்தா கருணி பைசாவே போஜனி, சத்துவர சோறாது போட உங்க கையால் சாப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்ற. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறா அதை சொல்லிட்டு. சரி சொப்பனம் தானே சொல்லிட்டு மருமாவளும் அவங்க சாப்பாடு பரமாறிட்டா. சாப்பிட்டு இருக்கும் பொழுதே அங்கிருந்து ஒருவன் வரா. தாம்பூல கேத்தா பூலத்தீக்காய பூத பவிஷ்ய கலத்தீமாய. தாம்பூலம் போட்டு இருக்கும் போதே அம்மா வர வர ஜோசியகாரி ஆகிட்டு இருக்கா, நாளைக்கு ஜாக போகிற இன்னைக்கு ஜாக போகிற ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு அம்மாவை பற்றி ஏதோ கிண்டல் பண்ணிட்டு தாம்பூலம் போட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஒரு சேவகன் வரான். परचक्राली असे थोर तुम्ही जावे तयावर देखोनी स्वामीची आज्ञापत्र அதிசத்வர நிகாலே. ராஜா உனக்கு ஆக்ஞை கொடுத்த பத்திரம் வந்திருக்கு, அவசரம் அப்படின்னு சொல்லி வந்தான். பத்திரத்தை பார்த்தார், வேற யாரோ ஆக்கிரமணம் பண்ண தயாரா இருக்கார், வெளியில கூடாரம் போட்டிருக்கா, உடனே சைன்யத்தை ரெடி பண்ணு அப்படின்னு ஆக்ஞை பத்திரம். ஹரி முகுந்தன் பார்த்தா உடனே கிளம்பினார்கள், சைன்யத்தை எடுத்துட்டார்கள், கிளம்பினார்கள் யுத்தத்துக்கு. யுத்தம் வந்துடுத்துனதும் அம்மாபாய்க்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. तो पर चक्राडवे सत्वर युद्ध जाले घरोदार, ரொம்ப பெரிய யுத்தமா நடக்கிறது. அந்த யுத்தத்துல ரணி உபயதா படலே சூர ஹாஹராகார ஜாஹலா பராஜய ஹோதா பேக்ஷணி. ஹரி முகுந்த படத்தா விகல அனுதா பஜாலா தேவேல. இந்த யுத்தம் பெரிய யுத்தமா நடந்தது. கடைசியில் அவளுக்கு பராஜயம் ஏற்பட்டது. எதிரிகள் உள்ள நுழைஞ்சிட்டார்கள். ஹரியும் முகுந்தனையும் சார்ச்சார்கள். ரெண்டு பேரும் கொன்னுட்டார். யுத்தத்தில் ரெண்டு பேரும் மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைஞ்சது மாத்திரமில்லை, இவர்கள்லாம் உள்ள வந்து சூறையாடி எல்லா சொத்துக்களையும் எடுத்துன்னு போயிட்டார். ஸ்திரீகளை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா எடுத்து இப்ப எங்க இருக்கானா, ரெண்டு மருமாளும் பேரன் பேத்திகளும் அந்த அம்மாவும் நடுத்தருல நிற்கிறா. பாண்டவனுடைய வச்சனத்துல நம்பிக்கையில் இப்ப பாண்டவன் மேல கோபம் வந்துருது. அம்மாபாய் இப்படி செஞ்சு விட்டானே, சரி மேற்கொண்டு அவன் கோபத்தை தீர்க்கிறதுக்கு நாம் தேவுக்கு போயிடுவோம் சொல்லி அம்மாபாய் தேவு கிளம்புறா. இந்த ரெண்டு மருமாளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா, அதுல ஒருத்தி கர்ப்பவதியா இருக்கா. அதனால நான் அவ்வளவு தூரம் நடக்க முடியாது, பக்கத்துல தான் எங்களுடைய ஊரு, நாங்க எங்க ஊருக்கு போறோம் சொல்லி ரெண்டு மருமாளுமே வரல. இவ ஒத்தேல இந்த அம்மா, நீங்களும் என்னோடய வந்துருங்கம்மா. இல்லை வேண்டாம், இவ்வளோ அழுதுக்கு அப்புறம் பாண்டவனை பார்க்காம இருக்கக்கூடாது, நான் பாண்டவனை தான் பார்க்க போவேன்னு சொல்லி தேவு கிளம்பி வந்துட்டா. वस्त्रभूषण संपत्ती धन परचक्री घेतले लूटून अमाबाई सुनेसी घेऊन चालली पळून. तेव्हा हरिस्मरण करिता ध्यानी पातले देहू पुण्यधरणी. देवळी जाती तयक्षणी कैवल्यदानी देखिले. நேர தேவுக்கு வந்து சேர்ந்து பாண்டவனை பார்த்தா அழ ஆரம்பிச்சுட்டா. தேவுக்கு வந்து பாண்டவன் எப்படி இருக்கான்னா, பலகாலம் பட்டினியா, கேப்பாடு இல்லாம, அபிஷேகம் வாங்கிக்காம, அங்கங்க பூத்து போய்
அழுக்கு படிஞ்சு மாடு நின்றுருக்கு. இந்த அம்மா போய் அந்த குப்பையெல்லாம் மாற்றி அழுக்கெல்லாம் தொடச்சி அபிஷேகங்கள்லாம் பண்ணி வஸ்திரத்தை உடுத்தி திலக்கமிட்டுக்கு அப்புறம் அவன் மேலே கோபம். புத்திரனா இழந்துட்டு வந்திருக்க, நம்பினவாளையே இப்படிதான் நீ சிரமப்படுத்துவியா? உன்னே சொல்லிட்டு இருக்கிற நாரதர ஒரு வீடு இல்லாம மூவலகத்தையும் அலைய விட்டுட்டேன். நாரத வைஷ்ணவ ஜெகஜேட்டி தியாசி விஷயாசி படிலி துட்டி. ருக்மாங்கதன் ஒருத்தன் உனக்காக வேண்டி விரதம் எடுத்துனா அவன் நகரத்தெல்லாம் அழிச்சு அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்து விட்டேன், நகரத்தெல்லாம் அழிச்சு விட்டேன். ருக்மாங்கதாசி நிர்தாரி ஹரிஜாகர ஏகாதசி கரி ஓசகருணி தியாச்சி நகரி வைகுண்டபரி வைசவிலே. விபீஷணன் ஒரு நிஜ பக்தன் இருந்தா, உனக்காக வேண்டியே இருந்தான். அவன் அண்ணாவை அவன் கண்ணு முன்னாடியே கொண்டு விட்டேன். விபீஷணனை காப்பாத்துறேங்கிற பேர்ல அவன் அண்ணாவை கொண்டுட்டேன். இதே ஜோலியா இப்ப பிரஹ்லாதன் ஒருத்தர் இருந்தான், ஒன் பக்தன் தான். அவன் அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு எரிஞ்சு விட்டேன். மற்றவா கதை எனக்கு எதுக்கு, என் கதையே நான் சொல்றேனே, என் புள்ளி என் கண்ணு முன்னாடியே கொண்டு விட்டியே அப்படின்னா அழறா. மகிபதி இப்படிலாம் வர்ணிக்கிறார். அவளுடைய பிரலாபத்தை யாரா இருக்கட்டும், ஒரு துக்கத்துல ஒரு பிரலாபம் வரத்தான் செய்யும், இல்லேன்னு இல்லை. துக்கம்னா ஒரு பிரலாபம், ஒரு துக்கம் வரும். அதுல சில நேரங்களில் பாண்டவனை கோவிச்சுக்கும் கோச்சு. இதுக்கு பேர் பிரணய கலகம்னு பேர், பிரணய கோபம்னு பேர். பிரணய கோபம் பண்ணதான் செய்வா. ஏண்டா பாண்டங்க என்னதான் இப்படி இருக்கிய, ஏன் தான் இப்படி இருக்கியா அப்படின்னா பிரணய கோபம். இந்த பிரணய கோபத்துக்கு பாண்டங்கன் செவி சாய்ச்சு அவளை சமாதானம் சொல்லுவான். திமிருக்கு அடங்க மாட்டான். திமிரா இருந்தா வச்சுக்கோ, வேடிக்கை பார்ப்பான். பிரணயமா கோபம் வருது வச்சுங்க, சாருஷீரேன பின்னாடியே வந்துடுவான். பிரணய கோபத்துக்கு தலை சாய்ப்பான். திமிரா இருந்தா செவி சாய்க்க மாட்டான். அவன் மேல இருக்கிற அன்பின் பால் இருக்கக்கூடிய ஒரு கோபம். இவ்வளவு கோபிச்சுட்டு இருக்காளே தவிர தேகுக்கு வந்துட்டு தானே கோபிச்சுக்கிறா. இவ்வளவு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அழுதுட்டு தானே கோபிச்சுக்கிறா. பாண்டகன் அவனுக்கு சமாதானம் சொல்றான். அமாபாய்க்கு என்ன சமாதானம்னா, இந்த பாரம்மா அவன் இறங்கும் போல என்றுதான் இருக்கான். உனக்கு மோகத்தை கொடுக்கறதுனால அவனை நான் பறிச்சுட்டேனே தவிர அவனை ஒன்றும் நாசம் பண்ணலண்ணா. அவன் என்கிட்ட தானே இருக்கான். இது புரியறதுக்கே டைம் ஆகும், வாஸ்தவமா புரியாது. கொண்டுவிட்டு சமாதானத்தை பாருன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. கம் காத்தயதி ஹந்தி கம்ங்கிறார் பகவத்கீதையில. யாரால கொல்லப்பட முடியும், யாரு கொல்ல முடியும்? ஏன்னா ஆத்மா அவிநாசி. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சேனம் ஆஹ்லியந்த்யாபஹ நசோஷயதி மாருதஹ அதாஹ்யோயம் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ அசோஷ்யேவ ச நித்ய சர்வகதஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹ. தத்துவமாகவே அதை ஒன்றும் செய்ய முடியாது. இறப்புங்கிறது தேகத்துக்கே தவிர சைத்தன்யத்துக்கு இல்லை, ஆத்மாவுக்கு இல்லை. எப்படி நிழலை வெட்டினா நிழல் துண்டாகாதோ அது போல சரீரத்தை வெட்டினா நாம் சாக மாட்டோம். சரீரம் துண்டாகுமே தவிர நாம் சாக மாட்டோம். நமக்கு இல்லை. நிழலை வெட்டினா நாமா துண்டாரோம். நம் நிழல் தண்ணீரை வந்தா நமக்கா ஜில்னு இருக்கே, அப்படி இல்லை இல்லையா? நிழல்ல ஒரு அழுக்கு இருந்ததுன்னா தனக்காக தான் எப்படி நினைச்சுக்க மாட்டோமோ அதுபோல தேகத்துக்கு என்ன வந்தாலும் அது நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஞானத்தினால சொல்றார். ஆத்ம ஞானத்தினாலே பேசுறார். வாஸ்தவம் அதுதான் சத்தியம். இப்படி சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பக்தி பாவத்துல தலைச்சதுனால இவர் சொல்ற வார்த்தையெல்லாம் பெரிய சமாதானமா இருக்கு.
பாண்டவனே தன் திருவாக்குனால நேர்ல பிரத்யக்ஷமா பேசுறார் தேகுல ஏகாந்தமா. சொல்றார், அதெல்லாம் சரி, என் புள்ள போயிட்டானே, எனக்கு ஒரு பிள்ளைன்னு இருந்தா போயிட்டானே, ஏமா இப்படி சொல்ற? நான் யாரு தெரியுமா? நான் யாரு? உன் பிள்ளை தானே வேணும். கிருஷ்ணாவதாரத்தில் நான் செஞ்சது உனக்கு தெரியுமா? மீ கிருஷ்ண அவதார சாச்சார குரு சி பேட்டவிலா மிருதபுத்திர தைசேதி துஜயான் இனகுமார் சாங்கேச தரி மே சமயி. குரு புத்திரனை சாந்திபினியுடைய குழந்தைகளை சாந்திபினிக்கே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தேன். மிருதபுத்திரர்களை கூட்டு வந்து திருப்பி அவர்கிட்டே கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஹரிமுகுந்தனை கூட்டின்னு வரேன் தான் என்றார். அம்மாபாய்க்கு இப்பதான் அம்மாபாயுடைய திவ்ய ஞானத்தை பாருங்க. எனக்கு இன்னமே அசாஸ்வதம் வேண்டாம், கூட்டின்னு வரேன் சொன்னதுக்கு அப்புறம் அவ சொல்ற வார்த்தை, இன்னுமே எனக்கு அசாஸ்வதம் எதுவும் வேண்டாம், எனக்கு சாஸ்வதமான நீ இருக்க போறோம், ஆனா துணை இல்லையேங்கிற கவலை தான். நான் தான் துணையா இருக்கேனே. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், நானே உன் குழந்தையா வரேன், நானே உன் குழந்தையா வரேன். அது எப்படி? நீ தான் லோகத்துக்கே அப்பாவா இருக்க, எனக்கு குழந்தை. இதெல்லாம் ஓவியில் இருக்கிறது தான் அப்படியே சொல்றேன். நீயே லோகத்துக்கே தந்தையா இருக்க, ஜெகத்காரணகர்த்தனாக நீ தான் இருக்க, குழந்தையா எப்படி நீ ஆக முடியும்? அவன் ஞானத்துல பேசுறா. இப்போ அவன் பெரிய ஞானத்துல பேசுறா. அப்ப சொல்றார், ஏன் ஆக முடியாது? யசோதைக்கு நான் பிள்ளையா ஆகலையா? அதே மாதிரி நான் ஆகிறேன் சொல்லி பாண்டுரங்கனே ஹரி ரூபமாக தரணம் பண்ணிண்டு அவனுடைய பிள்ளையாக ரூபம் எடுத்துண்டு ருக்மிணியே அவளுடைய நாட்டு பொண்ணாக உருவம் எடுத்துண்டு அங்க நிற்கிறா. அமாபாயை தவிர வேற யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. லோகம் எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா? வெளியூர் போயிட்டு வந்துட்டா, ஹரி இங்க வந்துட்டா. அப்பப்போ பாண்டவங்கனே ஹரி ரூபமா தரிசனம் கொடுப்பார், அப்பப்போ பாண்டவனே முகுந்த ரூபமா தரிசனம் கொடுப்பார். முகுந்தனுடைய மனைவியாக முகுந்தனா வரும்போது ருக்மிணி வருவா, ஹரியுடைய மனைவியாக ஹரியாக பாண்டவன் வரும்போது ருக்மிணி வருவா. இப்படி பக்கத்தாத்துக்காரெல்லாம் கண்ணுல எண்ணெயை விட்டு ஏமாத்தி பிரம்மமோகன லீலை நடத்தினவனுக்கு இது என்ன பெரிய விஷயமா? பிரம்மமோகன லீலையே நடத்தி விட்டான் பகவான். அந்தந்த ஆத்துக்காராளுக்கு அந்தந்த வாழா, அந்தந்த கோபிமாலா. சின்ன குட்டி பையனா குட்டி பையன், பெரிய பையனா பெரிய பையன், கருப்புனா கருப்பு, சிவப்புனா சிவப்பு, 2 சுழினா 2 சுழி, 3 சுழினா 3 சுழி, திக்கு வாயினா திக்கு வாய், கோணவாயினா கோணவாய், ஒன்றரை கண்ணா ஒன்றரை கண்ணு, புத்திசாலினா புத்திசாலி, கொஞ்சம் அசமந்துனா அசமந்து, எங்கெங்க மச்சம் இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் மச்சம் வச்சுண்டு, எங்கெங்கெல்லாம் தழும்பு இருக்கணுமோ அங்கங்கெல்லாம் தழும்பு ஏற்படுத்திண்டு, எப்படி சுபாவத்தில் இருப்பார்களோ அதே சுபாவத்தோட அந்தந்த அம்மா கிட்ட அந்தந்த குழந்தைகளாக, இது விஷயம் இல்லை, அந்தந்த வீட்டுகள் அந்தந்த மாடுகளாக, அந்த மாட்டுடைய கண்ணுக்குட்டியாக, கொல்லி மாடுனா கொல்லி மாடு, சிவப்பு மாடுனா சிவப்பு மாடு, சாதுவான மாடுனா சாதுவான மாடு, 6 காம்பு மாடுனா 6 காம்பு மாடு, அந்தந்த வீடுகளுக்கு அப்படி அப்படி எல்லாம் கிருஷ்ணமயமா யாருக்கும் புரியாத வண்ணம் நடந்துருக்கே. இது என்னன்னா அதுதான் வாஸ்தவங்கிற, இப்ப இருக்கிற வாஸ்தவம் அதுதான். நம்மளும் அப்படித்தான் இருக்கோம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான எல்லாரும் அவன் அம்சமாக தான் இருக்கும். அவன் அம்சம்னு தெரியாம இருக்கும். அவனே தான் இத்தனை அனந்த ரூபே அனந்த வேஷே தேக்கிலாமியாத்தியாசி. பிரம்மமோகல் லீலைங்கிறது லீலை இல்லப்பா, அது வாஸ்தவங்கிற ஆசைங்க வகுப்பார் அவருடைய ஞானத்தில். அதுதான் வாஸ்தவம். அந்த லீலை நிரந்தரமாக நடந்துட்டு இருக்கு, நேற்று இன்னைக்கு இல்லை. எல்லாரும் ஏமாத்துற லீலை. பிரம்மாவே மோகிச்சு போயிட்டாருனா எல்லாரும் மோகிச்சுதான் கிடக்கும். நான் இன்னார்னோ, இன்னாருடைய பிள்ளையனோ, இன்ன புத்தி உடையவனோ, இன்ன படிப்பு உடையவனோ, இன்ன ஜாதி உடையவனோ, இன்ன குணம் உடையவனோ, நமக்கு நாமே நம்மளை வேற மாதிரி நினைச்சுண்டு நாமும் இந்த பிரம்ம மோகனத்துல மோகிச்சு
சம்சாரத்தில் தானே இருக்கான், வாஸ்தவத்துக்கு வரலையே. வாஸ்தவம் அதுதான். அப்போ அப்பேற்பட்ட பிரபுவுக்கு ஹரிமுகுந்தனாயோட ரூபம் எடுக்க சக்தி இல்லையா? எல்லாரையும் நம்ப வச்சு விட்டான். அப்பப்போ ஹரியா வருவான், அப்பப்போ முகுந்தனா வருவான். அவள்லாம் கிராமத்தில் இருந்துச்சுன்னா குழந்தைகள் நல்லா கவனிச்சுக்கிறது அம்மாவை. விஸ்வம்பர பாபாவுடைய பக்தியை திருப்பி குழந்தைகள் எடுத்து பண்ணுறா அப்படின்னா கிராம ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாண்டங்கன்னு நிரந்தரமாக அவனுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டா அம்மாபாய். அம்மாபாயை கூட்டுன்னு போகிறது விட்டலே. எங்கே கூட்டுன்னு போன? விட்டலை பார்க்க கோவிலுக்கு கூட்டுன்னு வருவான். அம்மாபாய்க்கு தெரியும் நீ தான் விட்டல்னு, இருந்தாலும் சகுனோபாசனை அங்கே. அவன் கையை பிடிச்சுனே அம்மாபாய் வருவா. அவன் தண்ணி எடுத்து கொடுப்பா. தனக்கு யசோதைக்கு எப்படி தான் மாயாவி, தான் ஜெகஜன்மத்திற்கே காரணமானவன் வாயை திறந்து காமிச்சும் கூட டக்குன்னு மறக்கடிச்சு விட்டானோ, அதுபோல அம்மாபாய்க்கும் மறக்கடிச்சு விட்டான். பிள்ளைங்கிற உணர்வையே கொடுத்துட்டான். ஹரி வந்துட்டியாப்பா, எப்போ வந்த? முகுந்தன் போயிட்டானா, நீ வந்திருக்கியா? ஆமாம்மா நான் வந்தேன். கோவிலுக்கு போகலாமா? நான் பழவமா பாடனுக்கு வேண்டிய அக்தர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் முகுந்தன் கொடுக்கவும் நம்மகிட்ட இருந்து வாங்கி அழகாக வெந்நீர் பதத்தில் அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திராபரணங்கள்லாம் சாத்தி நேவேத்தியம் பண்ணி அவனுக்கு டோலோத்சவம் பண்ணி பிரபோதனம் காக்கடா ஆரத்தி பண்ணி அவனுக்கு பஜனை பாடி ஹரிப்பாட்டு பாடி அவனுடைய நித்திய உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அந்த பஜனைக்கு முகுந்தனை உட்காண்டிருப்பா, அவள் ஆத்துக்காரியை உட்காண்டிருப்பா, குழந்தைகள் அவனாவும் ஆகி எல்லாம் குடும்பத்தோட பஜனை பாடிண்டு அப்படியே கழிஞ்சது. அம்மாபாயுடைய கடைசி காலம் வந்தது. அம்மாபாய்க்கு கடைசி காலத்தை தன் மடியில் போட்டுண்டு பாடுறாங்க. பெத்த குழந்தை கூட இப்படி பட மாட்டான். எங்க இருப்பானோ யாருக்கு தெரியும், எங்க இருப்பானோ, எதுல நிரந்தனா இருப்பானோ, நமக்கு எப்பவோ யாருக்கு தெரியும். வார்த்தகியம் ஆனாலே கூடயே இருப்பார்கள். இந்த காலத்துல கூடயே இருக்கணும் அப்படின்னு வெளியூரே போறதுக்கு பயப்படுவா. ஆத்துல கோஷாலை இருந்தாலோ, ஆத்துல 2 பசு இருந்தாலோ, சின்ன குழந்தைகள் இருந்தாலோ, கை குழந்தைகள் இருந்தாலோ, வயசானவா இருந்தாலோ வீட்டை விட்டு நகர முடியாது. ஏன்னா இவாளை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப நிஷ்டையான ஜனங்கள் தேவை. வீட்டை விட்டு நகர முடியாது. கை குழந்தைக்கும் அப்பப்போ உபச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்து 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 காலையில் இருக்கிற மாதிரி மத்தியானம் இருக்காது, மத்தியானம் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான் வார்த்தக்கியத்திலையும் காலையில் இருக்கிற மாதிரி மத்தியானம் இருக்க மாட்டா, மத்தியானம் இருக்கிற மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டா, மாறி மாறி இருக்கும். ஆனால் பாண்டங்கன் ஒரு உறுதி சொல்லியிருக்கார், பக்தாச்சா தனுத்யாகி நிச்சித பரிச்சரியா கரித்தமி அனந்த. யாரு பக்தனோ அவனுக்கு நர்ஸு வேலை பார்க்கறதுக்கு நான் வருவேன் சொல்றார். பகவான் பிரமாணம் கொடுத்திருக்கார், கீதையிலே சொல்லியிருக்கார், ஞானேஸ்வரியிலே இருக்கு அந்த பிரமாணம். எப்படின்னா அந்தர்யாமியாக நான் இருந்து அவருக்குள்ளே இருந்து தேகங்கிற பந்தத்திலிருந்து அந்த ஜீவனை அழகாய் வெளியில எடுத்து, அதாவது என்ன விதேகத்தன்மை அடைய வச்சு, நமக்கெல்லாம் ஜீவனும் தேகம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா. யாரோ நம்ம தலையிட்டா என்னை ஏன் அடிச்சேன்னு தானே கேட்கறோம், என் கையை ஏன் தொட்டேன்னு கேட்கறது இல்லை. என்னை ஏன் கூப்பிட்ட, என்னையே அடிச்ச அப்படிதான் கேட்கறோம். என் கையை ஏன் தட்டினேன் அப்படி கேட்கறது இல்லை, என்ன அடிச்ச. ஏன்னா அந்த சரீரமும் ஜீவனும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஒட்டின்னு இருக்கு பிசுக்குன்னு. அது தனியாக எடுக்க முடியல. சரீரம் ஜீவன் வேற, சரீரம் வேற ஏதாவது இருந்தாலும் ஜீவன் சரீரத்தை என்ன செஞ்சாலும் எனக்கு நினைச்சுக்கிறது. அது எதனால அஜ்ஞானம்ங்கிற கிரீஸ் தடவி ஒட்டின்னு இருக்குது. நல்ல அஜ்ஞானத்தினால ஜீவனும் சரீரமும் ஒன்னா கிடக்கு. அதனால யாராவது தேகத்தை கிண்டல் பண்ணினாலும் தன்னை கிண்டல் பண்ற மாதிரியும், தன் புத்தியை குறை சொன்னாலும் தன்னை குறை சொல்ற மாதிரியும், தன் மனசை குறை சொன்னாலும் தன்னை குறை சொல்ற மாதிரியும்,
தன் ஊரை குறை சொன்னாலே தன்னை குறை சொல்ற மாதிரியும், இப்படியாக சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துண்டு, சம்பந்தமே விஷயத்துக்கெல்லாம் ரோஷம் ஆனம் இப்படிலாம் வந்துண்டு காமக்ரோதங்கள்லேயே லயிச்சு கிடக்கக்கூடிய ஜீவன்கள். ஆனா என்ன, அப்பப்போ பஜனைக்கு வரான், அப்போ பஜனை பண்ணுவான், கோபதாபங்களோடையே. தாளம் தப்ப போடனா முறைப்பான், தாளம் தப்பா போட்டா முறைப்பா. நீ எந்த தாளம் போட்ட கீழே வைச்சா, இனிமேல் தாளத்தை தூக்கினியே பார்த்து சத்தம் போட்டுட்டு இவன் மாட்டும் விட்ட விட்டு சொல்லிட்டு இருப்பான். போட்டி, பொறாமை, காமக்ரோதங்கள், பாலிட்டிக்ஸ். அவர் கதை தெரியுமா அப்படி சொல்லிண்டு பிறருடைய கதைகளை பேசிண்டு வம்பு பேசிண்டே பஜனைக்கு வந்தா அந்த பஜனை என்ன ஆகும்னா அது ஒன்றும் பிரயோஜனமற்று போயிடாது. அதான் இங்க விஷயம். பரவாயில்லப்பா, குறைக்கிற அளவுக்கு குறைச்சிக்கோ, உன்னால முடிஞ்சதெல்லாம் குறைச்சிக்கோ, சுத்தமா போகலையேன்னு கவலைப்படாத, பகவான் பார்த்துப்பார். எப்படி பார்த்துப்பாருன்னா, கடைசி காலத்துல உனக்கு எது கடைசி காலம் உனக்கே தெரியாது, அவனுக்கு தெரியும். ஓடி வந்துடுவான், வந்து உன் ஜீவனை சரீரத்திலிருந்து தொடச்சி எடுத்து எதை துடைப்பான்னா வாசனைங்கிற விஷயத்தினால ஒட்டின்னு கிடக்கு. இந்த வாசனையை தன் பீதாம்பரத்தினால தொடச்சிப்பானான். தொடச்சி சைத்தன்யத்தை சுத்தியாக்கி சைத்தன்யத்தை தனியாக வச்சு அந்த சைத்தன்யத்தை ஆத்மரசம்ங்கக்கூடிய ரசத்தில் அமுக்கி அந்த சைத்தன்யத்தை அந்த ஜீவனை ஆத்மஸ்வரூபம் ஆக்கி உன்னை மூழ்கடிச்சு அப்படி மேலேருந்து சரி எடுத்துன்னு போயிரு. குழந்தைய ட்ரெஸ் அவுக்கணும்னா விடாது, இன்னும் அவளையே துன்புறுத்துற மாதிரி. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ட்ரெஸ்ஸு தானே, அது வேலை போட்ட ட்ரெஸ்ஸு தானே. அதுக்கு ட்ரெஸ் அவுக்கணும்னா கிளுகிழுப்பு காட்டணும். இங்கே இந்த கிளுகிழுப்பில் மூழ்க அடித்து எப்படி ட்ரெஸ்ஸை கழட்டுறாமோ, இல்லைன்னா அதை செல்ஃபோன் பார்த்துட்டே முடி எப்படி வெட்டுறானோ, அதுபோல பகவான் ஆத்மரத்தியை கொடுத்து தேகத்தை எடுத்துட்டுறான், எடுத்து தள்ளி போட்டு தன்னை எடுத்துடும். அதே மாதிரி அமாபாயுடைய சைத்தன்யத்தை தன்னோட சேர்த்துண்டார். சேர்த்தது மாத்திரம் இல்லை, பாண்டரங்கனே அந்திம காரியமும் பண்ணறார். அப்படி அந்திம காரியமும் பண்ணி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி, அது வரைக்கும் கிராம ஜனங்களுக்கு பாண்டரங்கன்னு தெரியாது. வாத்தியார் வந்து மந்திரங்கள்லாம் சொல்றீங்க, ஸ்ரீ கோவிந்த 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 இல்லைன்னு சொன்னால் கோவிந்தனே சொல்கிறான். அதை கோவிந்த கோவிந்த அந்திம காரியமும் ஸ்ரத்தையாக பண்ணி எல்லாருக்கும் என்னதான் பக்தனாக இருந்தாலும் அந்திம காரியங்கள்லையும் ஸ்ரத்த இருக்கணும், ஸ்ரார்த்த கர்மாக்கள்லையும் ஸ்ரத்த இருக்கணும், நித்திய நைமித்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பகவானே எல்லாம் பண்ணி காமிச்சு 13 நாள் காரியங்களும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொல்ல விஷயம் அந்த மருமாளுக்கு பேசியார். அமாபாயி போயிட்டா அப்படின்னதும் அந்த மருமாள் அவர் ஊரில் இருக்கா. நவல் கியாச்சியா உம்பராத், உம்பர் அப்படின்னு ஒரு ஊர், அது எங்கேயோ இருக்கான். அங்கிருந்து இவ அமாபாயி சுன ஹோத்தி விற்த்தாந்த கலலா தீஜ பிரதி கேத சித்தி கரிதசே ஆதி சஹோத்தி காதோதார் तो புத்திரதாலா சே தோழத்தையாசிக்கு உனி பரோபர தேகுசி சத்வரதி ஆலி. குழந்தை பிறந்தாச்சு, அந்த குழந்தை பிறந்து சௌக்கியமா இருக்கு, அவனுக்கு விட்டோபான பேர் வச்சிருக்கா. நமக்கெல்லாம் தாத்தா பேரை வைக்கணும், இல்லைன்னா பரம்பரையில் குலதெய்வத்துடைய பேரை வைக்கணும். இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எதர்ச்சியா பேச வச்சாலோ அந்த பேரே இந்த பக்தியை கொடுத்துரும். ஒரு காலத்தில் கடையநல்லூர்ல ஒரு மார்க்கெட்ல காய்கறி கடை வச்சவருடைய அப்பா பேர் விட்டோபா. இப்ப இருக்கிறவருக்கே தேசம் இருக்கும், அவ அப்பா பேர் விட்டோபாவா. கடையநல்லூர்ல விட்டோபாவா
எங்கள் பரம்பரையே கடலூர் தான். ஆனால் எங்கள் அப்பா பேர் விட்டோபா. நான் எங்கள் தாத்தாவுக்கு பண்டுபுரம்னா அவ்வளோ கொள்ள ஆசை. அவர் ஏகாசி தோறும் பண்டுபுரம் போயிட்டு இருந்தார் சாமின்னா. அப்பா ஆச்சரியமாக இருக்கு. என்னவோ நம்ம தான் பாண்டன் பக்தி பிரச்சாரம் பண்ணுறோம்னு நினச்சவே கூடாது. பாண்டகன் சர்வவியாபியா எங்கடலாமோ ஜனங்களை ஆக்கர்ஷிச்சுட்டு இருக்கான். அவருக்கு பேரன், தாத்தாவோட பேரன், அவர் சீதாராமன் பேரு. அவர் விட்டல் போட்டோ வீட்டில் இருக்கு. ஆனால் பண்டுபுரம் போனதில்லை. 70 வருஷம் கழிச்சு நம்மளோட வந்தார். எங்கள் தாத்தா போன ஊர். இன்னமும் அவங்க வீட்டில் ஏகாசிலாம் நிரந்தரமாக இருப்பான். ஏகாசி இருக்கணும்னு தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால இருக்கும். நான் பண்டுபுரத்தை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மாதம் ஏகாதசிக்கு அவர் தான் குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுப்பார். அங்கேருந்து ஏகாசி குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரூட்ஸ். குருகுலத்துக்கே அவர் தான் காய்கறி சப்ளை பண்ணின்னு இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன், பாண்டங்கன் எங்கனாலும் எப்படினாலும் வியாபகம் பண்ணிடு பிடிச்சிடுவார். அந்த முன்னோர்கள் உபாசனம் பண்ண தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ இல்லைன்னா முன்னோர்களுடைய பெயரையோ இஷ்ட தெய்வத்துடைய பெயரையோ வைக்கணும்னு ஆக்கிரகம் வருமே தவிர மகர ராசிக்கு எம்ல ஆரம்பிக்கணும் பேரு, ரிஷபராசியாருக்கு எஃப்ல ஆரம்பிக்கணும் பேரு, நான் எங்க போறது? இதெல்லாம் இப்ப வந்த சூழ்நிலைகள். எதுக்காக வேண்டி சொல்றேங்கிறதுக்கு இது ஒரு அவதாரிக்கையா கொடுக்குறேன். விட்டோபான பேரை வச்சுவிட்டா அவனுக்கு. அந்த விட்டோபா சின்ன குழந்தையா கூட்டிண்டு அவளுடைய நாட்டு பொண்ணு ஊருக்கு வரா. ஊருக்கு அம்மாபாய் விஷயம் தெரிஞ்ச உடனே ஓன கதறா. இந்த நாட்டு பொண்ணு வந்த உடனே அந்த நாட்டு பொண்ணும் பிள்ளையும் மறைஞ்சு போயிட்டா. மறைஞ்சு போனோன்னு இந்த நாட்டு பொண்ணு ஓன கதனோன்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அழறியம்மா, என்னம்மா ஆச்சு? இல்லை எங்கள் மரும போய் தான் இத்தனை நாள் ஆச்சே, எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். என்ன இன்னைக்கு தெரியுமா? நீ தானம்மா காரியம்லாம் பண்ணின. நானா? ஆமாம், உங்கள் வீட்டுக்காரரோட. அதான் சுவாமி, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனாரா? என்னம்மா சொல்கிற? முகுந்தனை பார்த்தோம், ஹரியை பார்த்தோம், இங்கே தான் நிலைமைந்தால் கிராம ஜனங்களே சேர்ந்து சொல்லும் பொழுது இவளுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த மருமாளும் வர சொன்னா, அந்த மருமாளும் வந்தா, 2 பேரும் சேர்ந்து கதை சொல்லிக்க அப்புறம் தான் கிராம ஜனங்களுக்கு புரியறது ஹரி முகுந்தன்கிறது முகுந்தன் ஹரியே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஸ்லாகிச்சுண்டா. இவாளுக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. பாண்டரங்கன் எப்படி எங்கள் ரூபத்தில் அம்மாபாயை ஏற்றுண்டாரே. அந்த கைங்கரியத்தின் மேலே ஆசை ஏற்பட்டது. மேற்கொண்டு விட்டோபா மேற்கொண்டு இந்த கைங்கரியத்தை பண்ண ஆரம்பிக்கிறா. சின்ன குழந்தையில இருந்தே விவரம் ஆரம்பிக்க. அப்போதான் அப்பாவை எங்கே, ஏன் அப்பா போனார், சீக்கிரம் போயிட்டாரே, மற்ற வழக்கெல்லாம் அப்பா இருக்காளே, எனக்கு மாத்திரம் ஏன் இல்லைலாம் கேட்கும்பொழுது அவள் அம்மா கதையை சொல்கிறா. இப்படிலாம் நடந்ததுன்னதும் விட்டோபாவுக்கு பாண்டரங்கன் மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சு. எங்கள் அப்பாவை நீ எப்படி சாகடிக்கலாம்? நீ பக்தியை கொடுக்க வேண்டியதானே? நீ ஏன் எங்க அப்பாவை சாகடிச்ச? எங்க தாத்தா என்ன பக்தனாக்கு தான் சொல்லிட்டு போனார். உன்னை எல்லாரும் உன்னுடைய பக்தனாக்கு தான் எங்க தாத்தா உன்ட்ட சொல்லிட்டு போனார். ஆனா நீயும் எங்க அப்பாவை சாகடிச்சிருக்க, இப்ப என்னையும் சேர்த்து சாகடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போறான். பாண்டகன் ஓடி விட்டோபாவை ரட்சணை பண்ணி சொல்றார், இல்லையப்பா என்னுடைய காரியம் யாருக்கும் புரியாது. மாத்திர காரியம்லாம் சாதுக்களுடையது, திருத்துற காரியம் மாத்திர காரியம்லாம் என்னுடைய காரியம் ரீசெட் பண்ணி விட்டுருவேன் பட்டன். அதாவது ஃபோன் ஸ்டக் ஆச்சுன்னா அதுக்கு பக்ஸு காரணமா என்ன இதெல்லாம் பார்க்கறது, எதனால செட், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சரியா போயிடுது. அப்போ ஃபோன் எல்லாம் சரிதான். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, ரீசெட் போடு, ரீசெட் பண்ணு. அந்த அளவுக்குள்ள பொறுமை கிடையாது. சாதுக்களுக்கு தான் பொறுமை உண்டுப்பா, எனக்கு பொறுமை கிடையாது தான் நீ சொன்ன மாதிரி. ஆனால் உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருக்கார், என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு விட்டோபாவுக்கு ஞானத்தை சொல்லி விட்டோபாவும் ஆட்கொண்டு
விட்டோபாவும் மேற்கொண்டு நிரந்தரம் ஞானசகித்த பக்தியோட, அது ரொம்ப முக்கியம். வெறும் பக்தியாக இருந்தால் அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு வந்துடும், நாளைக்கு இல்லாட்ட நாளை கழிச்சு வரும். அதிருப்தி என்னைக்கு வந்துடும், திடீர்னு வந்துடும். உபாசனையிலே வந்துடும், அதிருப்தி வந்துடும். சரி இப்படியே செஞ்சுனே இருக்கோம் அப்படின்னு ஆசைகள் கூடும். ஆசைகள் கூடும் போதுதான் அவன் எதிர்பார்ப்போம். எப்போ ஆசை வந்துட்டு தானே கேட்போம். கொடுக்கலன்னு அவன் மேலேயே வெறுப்பு வரும். இத்தனை ஆசை நிறைவேற்றினானேங்கிற கிருதஜ்ஞம் இருக்காது. சாமானியமாகவே அப்படித்தானே, ஜனங்களுடைய சுபாவமாகவே எத்தனை செஞ்சான் அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒன்று செய்யலைங்கன்னா அது மட்டும் ஞாபகம் இருக்குமே, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? செய்யலைன்னா செய்யலே சொல்லலாம், ஆனால் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? எனக்கு செய்யாமல் வெட்டியே பாண்டுறங்க, சரி போ ஏதோ சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகும். அதுக்காக வேண்டி வெறுப்பு உண்டா? பாண்டனுக்கு யாரு மேலேயும் வெறுப்பு இல்லை, பக்தனுக்கும் பாண்டவன் மேலே வெறுப்பு கிடையாது. ஆனால் அந்த மூடர் பக்தரை மாத்திரம் மாயையில் குழம்பி விடுவான். மாயை வந்தால் குழம்பி போயிடுவான். நாலா பக்கம் சூழ்நிலை வரும்போது மாயையில் கீழே விழுந்துடுவான். அதனால தான் ஞானம் வேணும். ஞானத்தோடு சேர்ந்து பக்தி இருந்தால் நம்ம பக்தி யாராலையும் அசைக்க முடியாது. நடலே நிஷ்டா ஜாசி ஐசி ஏகாத்மதா பக்தி. என்ன செஞ்சும் ஏகநாதருடைய குரு பக்தியை தத்தாத்திரையால் அழிக்க முடியலையா? என்ன செஞ்சும் கபீருடைய குரு பக்தியை ராமானந்தரால் போக்கடிக்க முடியலையா? நிறைய சரித்திரம் இருக்கு அதுக்கு. அதுபோல் நிஷ்டாவந்த பாவமாக இந்த விட்டோபா இருக்கார். இந்த விட்டோபா மேற்கொண்டு சொல்றார், என்னுடைய வம்சமெல்லாம் எங்கள் தாத்தா மாதிரி நானும் கேட்குறேன், என் வம்சமெல்லாம் உன்னுடைய பக்தராகவே இருக்கணும், இன்னமே இந்த தண்டனை வேண்டாம், பக்தியை கொடுத்துடு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் விஸ்வம்பருக்கே அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன், விஸ்வம்பருடைய 7வது தலைமுறையா நானே பிறந்து உன் குடும்பத்துக்கு லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுப்பேன் சொல்லி விட்டோபாட்ட அந்த உண்மையை சொல்றார். விட்டோபாவுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை விட்டோபாचे पुत्रदान बदाजी त्याची नामाभिधान. விட்டோபாவுடைய பிள்ளை பதாஜின்னு பேரு. பதாஜியுடைய புள்ள பதாஜிச்சா புத்திர சங்கர், பதாஜியுடைய புள்ள சங்கர். கான்யா சங்கராச்சே குமர, கானோபான பேரு. சங்கருடைய குழந்தை, அவர் கானோபான பேரு. கானோபாவுடைய பிள்ளை போலோபா, போலோபா குமார தயாச்சா. விஸ்வம்பரர், ஹரி, விட்டோபா, பாதாஜி, சங்கர், கானோபா, போலோபா, 7 தலைமுறை காண்டி 8வது தலைமுறை விஸ்வம்பரை கழிச்சா 7வது தலைமுறையாக துக்காராம் மகாராஜ். துக்காராம் மகாராஜுடைய தாத்தாவோட 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 அப்பா விஸ்வம்பரர் வச்சுக்கணும். துக்காராம் மகாராஜ் தாத்தாவோட 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 அப்பா விஸ்வம்பரர். விஸ்வம்பரருக்கு அப்புறம் ஹரி, அப்புறம் விட்டோபா, பாதாஜி, சங்கர், கானோபா, போலோபா. போலோபா கணக்காயின்னு திவ்ய தம்பதிகள். அவருக்கு தான் துக்காராம் மகாராஜ் புத்திரனாக பிறக்க போறார். மேற்கொண்டு துக்காராமரோட சரித்திரம் நாளைய தினத்திலிருந்து ஆரம்பம்.